தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தை அடக்கம் செய்த இடத்தில் மிகச் சிறப்பான அளவில் நினைவிடம் அமைக்கப்படும் என்று அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விஜயகாந்திற்கு 2 நாட்களில் 15 லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தியதாகவும் பிரேமலதா குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் உடல் அடக்கத்திற்கு பிறகு அவரது மனைவியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்கள் மத்தியில் உருக்கமாக பேசினார். அப்போது விஜயகாந்தின் உடலை தீவுத்திடலில் வைக்க வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அத்தனை காவல்துறையினருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். 2 நாட்களில் 15 லட்சம் பேர் விஜயகாந்திற்கு இறுதி மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறினார். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்த புள்ளி விவரம் படி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பது சொல்லியிருக்காங்க. தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் கட்சி வேஷ்டியுடனும் கையில் அணிந்திருந்த கட்சி கொடி இருக்கும் மோதிரத்துடனும் அவர் அடக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாரு, அது அவர் கையிலேயே இருக்கட்டும். அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடு தான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். எந்த கனவை நெஞ்சில் சுமந்து மக்களுக்காக உழைத்தாரோ அந்த கனவை நிறைவேற்றி வெற்றிக்கனியை விஜயகாந்தின் பாதத்தில் சமர்ப்பிப்போம் எனவும் பிரேமலதா சூளுரைத்தார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவருடைய கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிக உண்மையான வெற்றி நாள். விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மிகச் சிறப்பான அளவில் நினைவிடம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சில் ஒவ்வொரு தலைவருக்கும் சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் 1 குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் அவரை தொண்டர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று ஒரு அண்ணியாக உரிமையுடன் கேட்டுக்கொள்வதாக இறுதிச் சடங்கில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார்.